அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசஃபா, 9ஆம் வகுப்பு. என் பெயர் ஸ்ரீவர்ஷினி, 9ஆம் வகுப்பு. என் பெயர் ஐஸ்வர்யா, 9ஆம் வகுப்பு. முனிசிபல் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவண்ணாமலை. இதுக்கு நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம்னா, உள்ளூர் வளங்கள் பயன்படுத்தி பற்றி எடுத்திருக்கோம். அது நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னா, இயற்கை கொசுவரட்டை பற்றி பண்ண போகிறோம். ஏன் இயற்கை கொசுவரட்டை? குட் நைட் ஆர்டர் பண்ணுற செயற்கை கொசுவரட்டிகளும் இருக்கே. நம்ம அதெல்லாம் பயன்படுத்தணும்னா நமக்கு சீக்கிரமாக நோய் வந்துடும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து இரவு உறங்க போகிறதுக்கு நம்ம எல்லாமே பயன்படுத்துறது வேதிப் பொருட்கள் தான். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம காலையில் எழுந்ததுடன் பல்வழக்க டூத் பேஸ்ட் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு குட் நைட் அதெல்லாம் அதிகமாக வந்து வேதிப் பொருட்கள் கலந்துருக்கு. இதோட விளைவுகள் என்ன சொல்லி சொல்லுவாங்க. நம்ம காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் பயன்படுத்துகிற குட் நைட், ஆல் அவுட், ஓடாமாஸ் போன்ற அனைத்து செயற்கை கொசுவரட்டிகளிலுமே வேதிப்பொருட்கள் அதிகப்படியாக கலந்துருக்கு. இது நம்ம உடல் நலத்திற்கு மிகுந்த தீங்கை ஏற்படுத்துது. இதில் கலந்துருக்கிற சில வேதிப்பொருட்கள் பற்றி பார்க்கலாம். டிரான்ஸ்லோத்ரின், பார்லித்தின், பியூட்டிலியடைல் ஹைட்ராக்சிடோலுயின் இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால இது நம்ம உடல் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் மிகுந்த தீங்கினை ஏற்படுத்துது. இதனால நமக்கு ஏற்படுற பக்க விளைவுகள் என்னென்னா, கண்ணெரிச்சல், தோல் பாதிப்பு, இதை நம்ம அதிகமாக சுவாசிக்கிறதுனால சுவாச பிரச்சனை ஏற்படுது. இது முக்கியமாக குழந்தைகளுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துது. இதை பற்றி விவரிக்கிறாங்க என் தோழி. பின் விளைவுகளை தவிர்க்க உள்ளூர் வளங்களான இயற்கை மூலிகை இலைகளை வைத்து இயற்கை கொசுவரட்டியை நாங்கள் தயாரித்துள்ளோம். இயற்கை கொசுவரட்டி இதன் பொருட்கள்: குப்பமேனி இலை, வேப்பிலை, நொச்சி இலை, நீலகிரி இலை, தும்பை இலை. இது மட்டும் இல்லாமல் பூண்டு தோல், லவங்கம், வேப்பை இலை என அனைத்தையும் கலந்து நாங்கள் தயாரித்துள்ளோம். இதனால் இது மிகவும் மலிவானது மற்றும் உடல் நலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதன் செய்முறை எப்படின்னா, நாங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து அரைத்து இது நிழலில் காய வைத்து மாட்டு சாணத்துடன் கலந்து மற்றும் சணல்தூளியும் கலந்து வெயிலில் காய வைத்து நாங்கள் தயாரித்துள்ளோம். நன்றி. உள்ளூர் வளங்களை பாதுகாப்போம், வளமாக வாழ்வோம்.